என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய டிட்டர்மினன்ட்ஸுக்கு ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நம்ம தான் பார்க்க போகிறோம். ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரோ காலம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ரோனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். கவனிங்க, ரோனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் சாமி. அடுத்து காலம்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஹரிசாண்டலாக இருக்கிறது எல்லாமே ரோ, வெர்டிக்கலாக இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா காலம். புரியுதுங்களா? இங்கே ஃபஸ்ட்டு எவ்வளோ ரோ இருக்குன்னு பாருங்கள். அதாவது பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு ரோனா ஆர், இது ஃபஸ்ட்டு ரோனால R1, இது ஹரிசாண்டலாக இருக்குங்களா. ஃபஸ்ட்டு ரோ, அடுத்து செகண்ட் ரோ, இது வந்து R2. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ரோ இருக்குது? 2 ரோ இருக்குது. ஃபஸ்ட்டு 2ங்கிறது எழுதிடணும். ரோவை தான் ஃபஸ்ட் எழுதணும். அடுத்து பாருங்கள், இந்த மல்டிப்ளை சிம்பிள் மாதிரி கொடுக்கணும். இந்த சிம்பிள் வந்து நம்ம பைன்னு படிக்கணும். BY பை இதுன்னு படிக்கணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ரோ எழுதிடணும். அடுத்து காலம் பாருங்கள், எத்தனை காலம் இருக்குது? இது காலம் 1. அடுத்து வந்து என்னென்னா காலம் 2. வெர்டிக்கலாக இருந்தால் அது பேர் காலம். புரியுதுங்களா? காலம் 1, காலம் 2, 2 காலம் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த டிட்டர்மெண்ட்டுக்கு வந்து 2 ரோ 2 காலம் இருக்குது. 2/2 டிட்டர்மினன்ட்ஸ். புரியுதுங்களா? இதனுடைய ஆர்டர் வந்து என்ன? 2/2. அதாவது ஆர்டர் ஆஃப் ஏ டிட்டர்மெண்ட்னா ஒரு டிட்டர்மெண்ட்டில் எவ்வளோ ரோ அண்டு எவ்வளோ காலம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஆர்டர் ஆஃப் ஏ டிட்டர்மெண்ட். புரிஞ்சுங்களா? இப்போ இதில் எவ்வளோ ரோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு ரோ, இது R1 ஃபஸ்ட்டு ரோ, இது வந்து செகண்ட் ரோ, இது வந்து என்ன தேர்ட் ரோ. நம்மளுக்கு எவ்வளோ ரோ இருக்குது சொல்லுங்கள்? 3 ரோ இருக்குது. ரோ தான் ஃபஸ்ட் எழுதணும். அடுத்து இந்த மல்டிப்ளை சிம்பிள் மாதிரி கொடுத்துக்கணும். இதை மல்டிப்ளைன்னு படிக்கக்கூடாது, பைன்னு படிக்கணும். இது காலம் 1, இது காலம் 2, இது காலம் 3. ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். புரியுதுங்களா? அப்போ இதனுடைய ஆர்டர் வந்து என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3/3. புரியுதுங்களா? இப்போ இந்த டிட்டர்மெண்ட்டோட ஆர்டர் வந்து 3/3. இப்போ இந்த டிட்டர்மெண்ட்டோடைய ஆர்டர் சொல்லுங்க பார்க்கலாம். இது எவ்வளோ ரோ இருக்குது? ஒரே ரோ தான் இருக்குது R1. எவ்வளோ காலம் இருக்குது? ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ரோவை தான் ஃபஸ்ட் எழுதணும். ஒரு ரோ இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ காலம் இருக்குது? ஒரு காலம் இருக்குது. நல்லா கவனிங்க சாமி. ஆர்டர் ஆஃப் ஏ டிட்டர்மெண்ட் என்னென்னு அர்த்தம்னா ஒரு டிட்டர்மெண்ட்டில் எவ்வளோ ரோ எவ்வளோ காலம் இருக்குன்னு சொல்கிறதா ஆர்டர் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் வந்து 2/2. 2 ரோ 2 காலம் இருக்குது. இது 3 ரோ 3 காலம் இருக்குது. இது 1 ரோ 1 காலம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.